மனிதன் என்பதற்கு அரபியில் இன்சான் என சொல்லப்படும். முதல் மனிதர் நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்சான் எனும் வார்த்தை மானுசத் உனூசத் எனும் மூலச்சொல்லிலிருந்து உருவானதாகும். அதன் பொருள் பிறருடன் சேர்ந்து குடும்பமாக உறவுகளை சொல்லி சொந்த பந்தம் என்ற பாச பிணைப்புகளுடன் வாழ்பவன் என்பதாகும். நபி தோழர்களில் இருவர் மிக நேசத்துடன் இருந்தார்கள். இருவரும் சந்தித்து கொண்டால் பிரியவே மனதின்றி இருப்பார்கள். இருவரில் ஒருவர் வல் அஸ்ரி என்ற சூறாவை ஓதிவிட்டால் பேச்சை முடித்து கொண்டு வீடு திரும்புவார்கள். இந்த தன்மை நடைமுறை மனிதனுக்கு மட்டுமே விசேஷமாக தரப்பட்டதாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நிஸ்யான் எனும் வார்த்தை இன்சான் எனும் வார்த்தையிலிருந்து வந்ததாகும். நிஸ்யான் என்பதின் பொருள் மறதி என்பதாகும். மனிதன் இவ்வுலகில் வருவதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹில் அணுக்களாக இருந்த பொழுது இறைவன், நான் உங்களை படைத்த இறைவன் தானே என அணுக்களை நோக்கி கேட்டான். ஆம், நீயே எங்களின் இறைவன் என பதில் தந்தன. ஆனால் மனிதனாக இவ்வுலகில் வந்து உலக ஆசாபாசத்தில் மூழ்கி இறைவனை மறந்து வாழ்வதால் அவனுக்கு மறந்தவன் என பெயர் வந்தது. மனிதனுக்கு மட்டும் இறைவன் வழங்கியுள்ள அற்புதமான 4 தன்மைகள்: நாடிய இடத்திற்கு இடம்பெயரும் சக்தி, படைத்தவனை அறியும் சக்தி, வெளி உணர்வுகள் மற்றும் உள் உணர்வுகள். இதை வைத்தே மனிதனுக்கு படைப்புகளில் சிறந்தவன் என்றும் மண்ணறையில் கேள்வி கணக்கு உண்டென்றும் அதற்கு தகுந்த சுவனம் அல்லது நரகம் தீர்ப்பாகும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனிதன் மீன்களைப் போல நீந்த கற்றுக்கொண்டான், பறவைகளைப் போல பறக்க கற்றுக்கொண்டான். ஆனால் மனிதனாக வாழத் தெரியவில்லை. நமது நபி வழியில் நடந்தொழுகினால் மட்டுமே மனிதனாக மாற முடியும். அந்த நல்ல வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் வழங்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.